5 வருஷத்துல என்னங்க சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா வச்சு ஸ்டாலினையும் முன்னால வச்சு பேசுங்கன்னு கூட்டணியில பிரேமலதா விஜயகாந்த் அம்மாவை கூப்பிட்டாங்க. அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க, எங்க அண்ணா எல்லாம் நல்லா பண்ணிட்டாரு, ஆனா என்ன ஒன்னே ஒண்ணுதான் பண்ணல. என்ன பண்ணல? ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமையா நடக்குது. எங்க பார்த்தாலும் சின்ன குழந்தைங்க கையில கூட ட்ரக் போதை பொருள் இருக்குது. இதை தவிர எங்க அண்ணனை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டாங்க. இதை விட அக்கா விஜயகாந்த் பிரேமலதா அம்மாவுக்கு நாம ஏதாவது வேற ஏதாவது நன்றி சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். ரொம்ப தெளிவா உண்மைய அவங்க ஸ்டாலின் அவர்களை வச்சுட்டே பேசுறாங்க. அப்படின்னா இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு கூட மனசு முழுக்க ஐயோ தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கே, நாம் இந்த கூட்டணியில வேற வழி இல்லாம இருக்கமேனு தான் உணர்வு இருக்கு. இது உண்மையா இல்லையா? இங்க இருக்கிற சகோதரிகள் சொல்லுங்க. நீங்க உங்க பெண் குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் மனசுல எந்த கவலை இல்லாம இருக்கீங்களாமா? சொல்லுங்கம்மா. கவலையோட தானே இருக்கீங்க. எங்க பார்த்தாலும் பசங்க ட்ரக் போதை பொருளோட சுத்திட்டு இருக்காங்க. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா பொண்ணு ஏதாவது டியூஷன் போயிட்டு வந்தாளா, காலேஜ்ல இருந்து லேட்டா வந்தாளா, வேலைக்கு போயிட்டு லேட்டா வந்தானா, வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் பெத்த மனசு பதன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல கோயம்புத்தூர் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே பாதுகாப்பான நகரம் கோயம்புத்தூர். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? ஏர்போர்ட் பக்கத்துல உள்ள கல்லூரி மாணவியோட வாழ்க்கையை சீரழிச்சாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 2 வயசு குழந்தைம்மா, 2 வயசு குழந்தை. அந்த குழந்தைய போய் பாலியல் வன்கொடுமை பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் பார்த்தா 60 வயசு பாட்டி. அந்த பாட்டி பாட 60 வயசுல அது பாட்டுக்கு வீட்டுல இருந்ததுன்னா அதையும் கூட பாலியல் வன்கொடுமை பண்றாங்கன்னா இந்த திமுக ஆட்சியில ஸ்டாலின் அரசு நம்மளுக்கு வேணுமா? சகோதரிகளை சொல்லுங்க. வேண்டாம். 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்னோட பெண் குழந்தைய யாரோ ஒரு போதை பொருள் போட்டவங்க கிட்ட சீரழிய விடுறதுக்கு அந்த 1000 ரூபாயை நம்மளை கொடுத்தவங்க ஏமாத்த போறாங்க. இப்ப 8000 ரூபாய் டோக்கனை வேற கொடுக்கறாங்க. இந்த தில்லாலங்கடி திருட்டுத்தனத்துல திமுகவை மிஞ்ச யாராலையும் முடியாதுமா. எது எடுத்தாலும் ஏமாத்து வேலைதான். எப்படி எல்லாம் பெண்களை ஏமாத்துறாங்க பாருங்க. 8000 ரூபாய்க்கு கூப்பன் அடிச்சு நீ எது வேணா போய் வாங்கிக்க. அதுல வேற ஒரு கொடுமை பாருங்க. அந்த கூப்பன் கிடைக்கலன்னு ஒரு பெண் குழந்தை தற்கொலை பண்ணி இருக்குதுமா. இப்படி எல்லாம் தான் தமிழ்நாட்டுல நடக்குமா? பிரதமர் மோடி சொல்றாரு, 2 நாளைக்கு முன்னாடி சட்டத்தை கொண்டு வந்தாரு பார்லிமெண்ட்ல. என்ன மாதிரி? நான் இங்கதான்மா உளியும் விளையும் தெரியுமா? சாதாரண விவசாய குடும்பம், உங்களை மாதிரி குடும்பத்து பொண்ணுதான் நானும். இன்னைக்கு நான் ஒரு எம்எல்ஏவா இருக்கேன். என்ன மாதிரி உங்க வீட்டு பெண் குழந்தைங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு பிரதமர் மோடி அவர்கள் சட்டத்தை கொண்டு வந்தா அதை தோக்கடிச்சிட்டு பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்குது திமுக. இந்த திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு போடணுமா? சொல்லுங்க. இந்த திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு போடக்கூடாது. பெண்களோட சமத்துவத்தை சம உரிமையை பறிக்கிற திமுகவுக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு பெண்கள் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். கொடுப்பீங்களா? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களோட ஆட்சி ஒவ்வொரு பெண்மணிக்கும் தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருந்தது இல்லையா? கட்சிக்காரங்கள்ல எவ்வளவு உயர்ந்த பொறுப்பு இருந்தா கூட பெண்கள் கிட்ட தப்பா நடந்துட்டா அம்மா உடனே தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அப்படிப்பட்ட அம்மா இருந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இந்த திமுக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. திரும்பவும் அம்மாவோட ஆட்சி மாதிரி அண்ணன் எடப்பாடி அவர்களோட ஆட்சியை கொண்டு வரணுமா வேண்டாமா? எடப்பாடி அண்ணன் அவர்களுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் நாம இந்த இடத்துல என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? பெரிய பாட்டி சொல்லுங்க, என்ன சின்னம்? ரெட்டையில நினப்பில் இருக்கிறீங்களே பாட்டி. ரெட்டையில இப்ப இல்ல. ரெட்டையில தாமரையா மலர்ந்து நிக்குது வடக்கல. பக்கத்துல நிக்கிறவரு ரெட்டையிலையே இங்க தாமரையா மலர வைக்க பாடுபட்டு இருக்காரு. அதனால பக்கத்து தொகுதிகள் எல்லாம் ரெட்டையில ஜெயிக்க போகுது. வடக்கு சட்டமன்றத்துல தாமரை ஜெயிக்க போகுது. போன தடவை அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் தமிழ்நாட்டுல வேற எந்த மாவட்டத்திலையும் நடக்கலைங்க. தமிழ்நாட்டுல வேற எந்த மாவட்டத்திலையும் நடக்கல. 10க்கு 10 அண்ணன் காலை வச்சாரு. கோயம்புத்தூர்ல முட்டை வாங்கிட்டு ஓடிச்சு திமுக.
அதே மாதிரி இப்பவும் நாம மாத்தி காட்டணும். அதே மாதிரி திரும்பவும் 10க்கு 10 ஜெயிச்சு காட்டணுமா வேண்டாமா? ஜெயிச்சு காட்டணும். இங்க கார்பரேஷன்ல எந்த வேலையும் நடக்கல. தம்பி சொல்லிட்டு இருந்தாரு, குப்பை எடுக்கல, சேர்மன் இங்க இருக்காங்க. நீங்க வேற, நான் கணபதி போறேன், மேயர் வாடகை குப்பை காடா இருக்கு. அவங்க சொல்றாங்க இது யாரு வாடுங்கன்னு கேட்டேன். அந்த கொடுமை ஏமா கேக்குற, இது மேயர் வாடுமா, ஆனா குப்பை எடுக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒருக்கதான் வராங்க. சரிங்க, அந்த அம்மாவுக்கு என்னங்க வேலைன்னு. அது என்னங்க வேலை? செந்தில் பாலாஜி வந்து அவருக்கு எப்படி வசூல் பண்ணி கொடுக்கறதாங்க வேலைன்னு. நான் சொல்றது தப்பா? நான் யாரையும் வந்து தவறா சொல்ல மாட்டேன். அதுலயே ஒரு பெண்மணி வந்து நான் தப்பா பேச மாட்டேன். ஆனா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு கடமை இருக்கா இல்லையா? நான் ஒரு எம்எல்ஏவா இருந்தேன்னா எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு கடமை இருக்கு. என்னோட கட்சி எதுவாக இருந்தாலும் நான் ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் வேலை செய்யணுமா வேண்டாமா? ஆனா திமுக கவுன்சிலர் யாராவது மக்களுக்கு வேலை செய்யறாங்களா? நான் வேலை செய்யணுமா வேண்டாமா? ஆனா திமுக கவுன்சிலர் யாராவது மக்களுக்கு வேலை செய்யறாங்களா? எங்க மண்ணு கொட்டுனா காசு வாங்குறது, யாராவது போர் போட்டா காசு வாங்குறது, யாராவது குப்பை எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு கூட தனியா அவங்களுக்கு காசை கொடுக்கணும். இவ்வளவு ஒரு கொடுமைய கோயம்புத்தூர்ல சொத்து வரி பல மடங்கு ஏறியாச்சு, மின்சார கட்டணம் பல மடங்கு ஏறியாச்சு. நம்ம வர்ற சம்பளம் முழுக்க இவங்களுக்கு கப்பம் கட்டவே சரியா இருக்குங்கிற நிலைமையில இவங்களை திருப்பவும் வரவிட்டா நம்ம வாங்குற சம்பளத்தை அப்படியே வாங்கிட்டு ஓட மாட்டாங்களா? நாம சிந்திச்சு முடிவெடுக்கணும். நாம சிந்திச்சு முடிவெடுக்கணும். மத்திய அரசாங்கத்துல எத்தனையோ திட்டம், ஏழைங்களுக்கு வீடு கட்டிக்கிற திட்டம், 5 வருஷமா ஒரு வீடு கூட ஏழைக்கு கட்டி கொடுக்கலமா? கேட்டா மோடி வீடுன்னு சொல்லிடுவாங்களாம். 75 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் இலவசமா 5 லட்சம் ரூபாய் மோடி அவர்கள் காப்பீடு கொடுக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அதை கொடுக்க மாட்டேங்கிறாரு. விஸ்வகர்மா சமுதாயத்துக்காரங்களுக்கு இலவசமா பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொடுத்து உடனே அவங்களுக்கு லோனையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுக்கிறாரு. ஆனா அந்த திட்டத்தை ஸ்டாலின் முடக்கி வச்சிருக்காரு. வீட்டுல எல்லாம் சூரிய ஒளி போட்டோம்னா 75,000 ரூபாய் மோடி. இந்த திட்டத்தை பத்தி மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா யாருமே அதை பத்தி சொல்றது இல்ல. சொன்னா என்ன தெரியும்? மோடி கொடுத்துட்டாருன்னு தெரியும். அதனால ஏழை எளிய மக்களை வஞ்சித்து இந்த திமுக ஸ்டாலின் அரசு நம்ம வயிற்றுல அடிச்சிட்டு இருக்கு. மத்திய அரசு பணம் கொடுக்கறதெல்லாம் வாங்கி வேற வழியில எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பணம் வரல பணம் வரல. ஆனா வேலை வாங்கி கொடுக்கறதுல 1000 கோடி ரூபாய் ஊழல். இங்க வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு விஷக்கிருமியை அனுப்பி இருக்காரு ஸ்டாலின். யார் அந்த விஷக்கிருமி? அவரு வெறும் பாலாஜி இல்லைங்க. அதாவது பாருங்க, ஸ்டாலின் நம்ம ஊருக்கு எப்படிப்பட்ட ஆளை அனுப்பிச்சிருக்காரு பாரு. ஏதோ ஒரு IAS ஆபீசர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, ஏதோ நல்ல படிச்ச ஒரு இளைஞரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு, இல்லனா என்ன மாதிரி ஒரு சாதாரண பெண்மணிக்கு ஒரு சீட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் அவர்களை நான் கூட பாராட்டுவேன். பரவாயில்லப்பா, நல்ல சீட்டு கொடுத்திருக்காரு. ஸ்டாலின் கரூர்ல போய் செந்தில் பாலாஜி கிழிச்சு தொங்க விட்டாரு. இப்படி ஒரு ஊழல்வாதியை நான் பார்த்ததே இல்லைன்னு கரூர்ல பேசிட்டு அப்புறம் அவர்கிட்ட போய் சேர்ந்து எப்படியெல்லாம் வசூல் பண்ணி முதல் குடும்பத்துக்கு கொடுக்கறதுன்னு அந்த ஆர்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப செந்தில் பாலாஜி ஸ்டாலின் மனசுல நெருக்கமா உள்ள போய் சேர்ந்துட்டார். எப்படி சேர்ந்தாரு? எப்படி சேர்ந்தாரு? பணத்தை பண்ணி கொடுத்து போய் சேர்ந்தாரு. அதனால இப்ப பார்த்தாரு, கரூர் என்னங்க சின்ன ஊரு இல்லைங்களா? கோயம்புத்தூர் பார்க்கும்போது கரூர் சின்ன ஊர் தானே. கோயம்புத்தூர் வருமானத்தை பார்க்கும்போது கரூர் வருமானம் குறைச்சல் தானே. கரூர்ல வருமானம் குறைஞ்சு போச்சு, எல்லாத்துக்கிட்ட வாங்கி சாப்பிட்டாச்சு, அங்க இருக்கிற காவிரியில மணல் எல்லாம் அள்ளி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பார்த்தாரு. இருக்கிறதுலயே யாருடா நல்ல பலமா இருக்காங்க, செல்வத்தோட இருக்காங்க, புடிடா அந்த கோயம்புத்தூர்னு இப்ப கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. உண்மையா இல்லையா? நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஏதாவது தப்பு இருக்கா? அண்ணா சொல்லுங்க, தப்பு இருக்கா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற மணல் மாஃபியா, டாஸ்மாக் மாஃபியா காரங்களை கொண்டு வந்து தெற்கு தொகுதியில நிறுத்துறாருன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க உங்க எல்லாத்துக்கும் யாரு திமுக தலைவர்னு தெரியும் லோக்கல்ல. அதனால இங்க இருக்கிற திமுக காலங்காலமா உழைச்சவங்க எல்லாம் தூக்கி போட்டுட்டு
யாரு நல்லா வசூல் பண்ணி கோயம்புத்தூரை கொள்ளை அடிப்பாங்கன்னு பார்த்துட்டு செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் இங்க அனுப்பிச்சிருக்காரு. அவரை ஜெயிக்க வச்சா நம்மளுக்கு அவமானமா இல்லையா? தெற்கு தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்ட சொல்லுங்க, நம்மளுக்கு அவமானம். அதனால அவரை ஜெயிக்க வைக்க கூடாது. அவரை ஜெயிக்க வச்சோம்னா கோயம்புத்தூர் அநியாயமா கொள்ளையடிக்கப்படும். அநியாயமா கொள்ளையடிச்சிருவாங்க. தயவு செஞ்சு அந்த மட்டும் நாம யாரும் பண்ணக்கூடாது. அவங்க ஆயிரக்கணக்கில் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து இங்க எப்படியாவது மக்கள் கிட்ட காசை கொடுக்கணும்னு துடிச்சுட்டு இருக்காங்க. நாம விழிப்போட இல்லைன்னு சொன்னா நம்ம குழந்தைங்களுக்கே ஆபத்து வந்துடும். இத மனசுல வச்சுட்டு நாம முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. அதனால் இங்க இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவதற்கு அன்பு தம்பி சந்திரசேகர் இருக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது சட்டசபையில் ஆகட்டும் இல்ல மத்தியில, அம்மா நீங்க மோடி அவர்கள் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா உடனடியா காலையில பிளைட் பிடிச்சு சாயந்தரம் போய் மோடி அவர்கள் கிட்ட பேசக்கூடிய அந்த தைரியம், அந்த வாய்ப்பு எனக்கு. மொத்தம் நீங்க எம்எல்ஏக்கு மட்டும் ஓட்டு போடல, டெல்லியில பேசுற ஒருத்தருக்கும் சேர்ந்து ஓட்டு போடுறீங்க. அதனால தம்பி அவர்கள் என்ன சொன்னாரோ அக்கா அவர்கள் செய்வதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக தம்பி இருக்கிறார். அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெரியவர் மாணிக்கவாசகம் அண்ணா இருக்காங்க, கிருஷ்ணசாமி இருக்காங்க, வார்டு செயலர் எல்லாம் இருக்காங்க. அதனால நீங்கள் அத்தனை பேரும் ஒரே ஒரு வேலை தான் பண்ணணும். 23ஆம் தேதி காலையில நேரத்துல எந்திரிச்சு தாமரைக்கு ஓட்டு போடும். எத்தனை நம்பரு? 4ஆம் நம்பர்ல போய் தாமரைக்கு ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டில் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி அமையும். நிச்சயமாக வடக்கு சட்டமன்றத்தில் வளர்ச்சி தொடரும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.